8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 20 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 8:11 20 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போனதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். 18ஆம் வசனம் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை இந்த நாளில், இந்த கடைசி கூடார பண்டிகையின் 7வது நாளில் நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. கொஞ்சம் கவனிங்க. நாம இந்த கூடார பண்டிகையிலே நாம் ஒரு தலைப்போடு கூட தியானிச்சோம். என்ன தலைப்பு அது? கவனமாயிரு. சொல்லுங்க, கவனமாயிரு. முதல் நாள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனமாயிரு, கருத்தாயிரு. 2வது நாள் குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு, கருத்தாயிரு. 3வது நாள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாயிரு, கருத்தாயிரு. 4வது நாள் சமுதாய வாழ்வில் கவனமாயிரு, கருத்தாயிரு. 5வது பொருளாதார வாழ்வில் கவனமாயிரு, கருத்தாயிரு. 6வது நேற்றைய தினத்திலே உன் ரட்சிப்பை குறித்து, கடைசி அன்னைக்கு தேவனை மறக்காதபடிக்கு. சொல்லுங்க,
உன் தேவனை மறவாதபடிக்கு கவனமாயிரு. 8:11 என்ன சொல்லுது? உபாகமம் 8:11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கு. சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை கவனமாயிரு, கருத்தாயிரு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்து ஜபத்திற்கு பதில் தருகிறவர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜபத்தை கேட்கிறவரும் அடுத்து ஜபத்திற்கு பதில் தருகிறவருமாகிய தேவன். இந்த தேவன் நம்ம கண்ணீரை பார்த்து, நம்ம வேண்டுதலை கேட்டு, நம்ம ஜபத்தை கேட்டு, நாம் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை கொடுத்து விடுகிறார். என்ன பண்றாரு? கொடுத்து விடுகிறார். உடனே நமக்குள்ள என்ன வந்துருது அல்லது என்ன வரக்கூடாது இன்னைக்கு பார்க்கலாம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். எப்படி படிங்க? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில். எப்பெல்லாம் ஆண்டவரை மறக்க கூடாது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க முன்னால வைக்க தானியம் இல்லை, ஆகாரம் இல்லைன்றப்ப ஆண்டவரே. ஆனா ஒரே நாள் சிக்கன், மட்டன், பிஷ்ஷுக்குது பாரு. அப்ப சாப்பாட்டு கூட ஜெபம் பண்றது இல்லை. சாப்பாட்டு கூட இப்ப ஜெபம் பண்றது இல்லை. குடும்ப ஜபம் இல்ல, சாப்பாட்டுக்கு ஜபம் இல்ல. வெந்துங்கிறப்பவே வெந்துச்சா வேகலையான்னு என்ன பண்ணிடுறது? ருசி பார்த்துறது இல்ல. ஆமா தானே? இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேஜிஎஃப்லயே கறி கிடையாது, நம்மளுக்கு மட்டும் கறி. என்ன இங்கிருந்து பேரணாம்பட்டுக்கு அனுப்பி கறி வாங்கினர் சொன்ன. ஆமா, கேஜிஎஃப்ல இன்னைக்கு கறி கடை இல்லை தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ரெக்கார்டிங் ஓடுனுக்குது. ஏன்னா நீ சாப்பிட்டு, எப்படி சொல்லுங்க? நீ சாப்பிட்டு, அதாவது நீ புசித்து திருப்தியாகி வயிறு நிரம்பிட்டு உனக்கு நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் நீ குடியிருக்கும் போதும். ஃபர்ஸ்ட் உன் வீடு நல்லா செட்டில் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியா ஓய்வா இருக்கிற பாரு, ரெஸ்ட் எடுத்துங்கிற பாரு, அப்போ தேவனை மறவாதபடிக்கு சொல்லுங்க, எச்சரிக்கையாயிரு அல்லது கவனமாயிரு, கருத்தாயிரு. குறைவின் நேரத்துல கவனமா இருப்போம், நம்ம கஷ்டத்தின் நேரத்துல கவனமா இருப்போம். பிரச்சனையின் நேரத்துல நம்மால இந்த பிரச்சனை தீர்க்க முடியலன்னா ஆண்டவருடைய சமூகத்துல போய் கவனமா இருப்போம், கருத்தா இருப்போம். அப்ப இல்ல, எல்லாம் நல்லா போயின்னு பாரு, யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் செயிலிங் ஸ்மூத்லி இல்ல. அப்படியே வாழ்க்கை பயணம் அருமையா இருக்கிறப்போ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படின்னு எல்லாம் நல்லா போயின்னு பாரு. அப்போ ஆண்டவரை நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப நினைக்கணும்? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். இரண்டாவது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும். இரண்டாவது, ஆடு மாடு. 2 ஆடுல ஸ்டார்ட் பண்ணோம், 25 ஆயிட்டுக்குது. ஆமா தானே? ஆடு மாடுகள் மந்தைகள் பெருகும் போது. அடுத்து நல்ல சம்பாத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு போனஸ் வந்துடுச்சு, 5 சவரன் நகை வாங்கிட்ட. இப்போ வா, சரி வாங்க செய்வார். உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, என்ன சொல்லுங்க?
வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும், வைக்க இடமில்லாத அளவிற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, ஒண்ணுமே இல்லாத பல்ல, எந்த பானையில, அரிசி பானையில் அரிசி இல்ல, கேழ்வரகு மாவு இல்ல, கோதுமை மாவு இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, அப்ப இல்ல, எல்லாம் நிரம்பி இருக்குது பாரு. உன் பாத்திரங்கள் எல்லாம் தானியத்தால் நிரம்பி இருக்குது பாரு. குறைவில்லாமல் நீ இருக்கிற பாரு. அப்போ எல்லாம் உனக்கு விருத்தி அடையும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன்னை அடிமைதன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் பயங்கரமுமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். எல்லாம் சூழ்நிலை எதிர்ப்பாயிருக்கும் போது, கொள்ளிவாய் சர்மம் வந்த போது, தேள்கள் உன்னை கடிச்ச போது, வனாந்தரத்திலே நீ இருந்த பொழுது, வனாந்தர வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை கடந்து வந்த போது, ஆண்டவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத. உன் பிதாக்கள் அறியாத மன்னா. மன்னானா என்ன? அது என்ன மன்னா? வெள்ளையா கொத்துமல்லி மாதிரி தேனீட்ட பணியாரம் அப்படி இருக்கும் மன்னா. தினந்தோறும் காலையில 3 மணிக்கு பனி பொழியும். கவனிங்க எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்றேன். 3 மணிக்கு பனி பொழியும், 4 மணிக்கு மன்னா பொழியும், 5 மணிக்கு திருப்பி பனி பொழியும். அடியில பனி கட்டி, சென்டர்ல மண்ணா, மேல பனி கட்டி. 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வரும். மேல இருக்கிற பனி உருகும். அப்போ பனி ஐஸ் கட்டிக்கு சென்டர்ல வெள்ளையா கொத்துமல்லி மாதிரி அழகா ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை சேர்த்து எடுத்துன்னு வந்து வீட்டில் அளந்து பார்த்தா எவ்வளோ இருக்கும்? 1 ஓமர். ஒரு நாளைக்கு அது போதுமானதா இருக்கும். சுகர் வராது, பிபி வராது, தைராய்டு வராது, அஜீரண கோளாறுகள் எதுவுமே வராது. ஜின்டக்கு தேவையில்லை, அப்புறம் ரான்டாக்கு தேவையில்லை, ஜெலுசில் தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆரோக்கியமா இருக்கும். பாதி ராத்திரில ஏஞ்சி வாக்கிங் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத சாப்பாடு கொடுத்தார். உங்க முன்னோர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. உங்க முன்னோர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. ஓகே, தினந்தோறும் உங்க வீட்டில் இட்லி தோசை தானே பிரேக்ஃபாஸ்ட்? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சின்ன பசங்கள்லாம் என்ன கவனிங்க. உங்க வீட்டில் டெய்லி சின்னப்போ டெய்லி முட்டை தோசை இல்லையா? ஆமா தானே? இட்லி தோசை. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்ன நிலைமை தெரியுமா? வருஷத்துல 2 முறை தான் இட்லி தோசை. கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கும். வருஷத்துக்கு 2 முறை தான் தோசை. அதுவும் இப்போ சுட சுட தவால இருக்கிற மாதிரி சூடா தட்டுல வந்தா சாப்பிட்றோமே, அப்படி இல்லை. 10 நாளைக்கு முன்னால சுட்டு வச்ச மாதிரி தண்ணியில நனைஞ்ச பேப்பர் மாதிரி இருக்கும். தண்ணியில நனைஞ்ச பேப்பர் மாதிரி இருக்கும். என்னது? தோசை. வீட்டில் 10 பேர், எல்லாருக்கும் சுட்டு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் சுட்ட தோசை நிலைமை என்ன சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அதுல வேற எல்லாம் உக்காந்தா தான் சாப்பாடு. நமக்கு இந்த ஒரு 20 வருஷத்துல என்ன மாற்றம்? எவ்வளவு பெரிய மாற்றம்! எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், இப்ப எப்படி வச்சிருக்கிறாரு. நம்முடைய முன்னோர்கள் அறியாத உணவு. எங்க தாத்தா அப்படியா சாப்பிட்டு இருந்தாரு? இல்ல அவங்க அப்பா அப்படி சாப்பிட்டு இருந்துப்பாரா? எந்த கிராமத்துல
எங்க கோமணம் கட்டின்னு ஏறு உழுதுந்து பாரோ. இந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவை பிடிச்சுக்கினதுனால, இவரை எடுத்துக்கிறதுனால, இவரை சுமக்கிறதுனால எத்தனை நன்மை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை மரியாதை. இந்த 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். உண்மையாகவே அப்போ ஐ எம் ரியலி ஹம்பிள்ட். ஆனா அந்த ராத்திரிங்க எனக்கு சரியா தூக்கம் வராது. அங்கிருந்து வருதே 11 மணி ஆயிடும். ஆனா தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிடும். என்ன தெரியுமா, ஸ்பிரிட்ல அப்படியே ஒரு ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட நிலை உணர்வேன். ஏன்னா எவ்வளவேன்னு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வர்தி, தகுதியற்றவன். பெரிய பெரிய ஊழியக்காரங்க அங்க போறவரில் அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரில, அங்க போறவரில் அவங்கள பத்தி நமக்கு தெரில. நம்ம தோத்தரையா எப்படி இருக்கிறீங்க, 2 கையை எங்க அப்பா வயசுல இருக்கிற பாஸ்டருங்க சோத்திரம் பண்ணுவாங்க. அப்படியே நமக்கு ஹம்பிளிங்கா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வெட்கம் அடைகிற நிலைமையில இருக்கும். கொஞ்சம் கூட எனக்கு என்ன இல்லை, அதுக்கு தகுதி இல்லை. நினைச்சு பார்க்குவேன். இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா, டிகிரி முடிச்சப்போ இல்லை, பிசினஸ் பண்ணப்போ இல்லை, பணம் சம்பாதிச்சப்போ இல்லை, இத கையில தூக்கின பிறகு, இத கையில எடுத்த பிறகு, இதெல்லாம் இது கையில எடுத்த பிறகு, மாடல் இதுதான். இது கையில எடுத்த பிறகு நம்முடைய முன்னோர்கள் அறியாத மகத்துவமான விதத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மைன்ஸ் நடந்து நின்றப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க கிட்ட 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க 10 ரூபாய் கடன் கேட்குவாங்க. 100 ரூபாய் இல்ல, எவ்வளோ? 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் கடனுக்கு அவங்க எப்போ வேலையில இருந்து வருவாங்களோன்னு காத்துனுங்கணும். அவங்க இப்பதான் வந்த போ அப்புறமா வான்னுவாங்க, இப்பதான் வந்த வந்துட்டுக்கிற போ அப்புறமா வா அப்படின்னுவாங்க. ஆனா அந்த 10 ரூபாய் வாங்கித்தான் அடுத்த 10 நாள் நம்ம வீட்டுல ஓடும். சம்பளம் வந்ததும் 11 ரூபாவா குத்தணும். சிலர் வாங்க மாட்டாங்க, ரைட் விடுங்க, நம்ம அந்த அந்த கதைக்கு போக வேண்டாம். ஆனா இப்படி வறுமையில் வாழ்ந்த குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள். புரியுதா? வறுமையில் வாழ்ந்த குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள். எங்க வீட்டுல எப்பவுமே மத்தியானத்துல கேவுரு களி தான் இருக்கும், கேழ்வரகு களி தான் இருக்கும். அதுக்கு வகையா டெய்லி எங்க போறது கறி குழம்புக்கு? ஆனா இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தனியா பீரோனெல்லாம் கிடையாது, எல்லார் துணியும் ஒன்னா இருக்கும், எல்லார் துணியும் ஒன்னா இருக்கும். பின்னால பேண்ட் பாக்கெட்டு கிட்ட கிழிஞ்சு போயிட்டு இருக்கோம், சைக்கிள் மெரிச்சு மெரிச்சு. இன்சைட் பண்ணுந்தா பேண்ட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், இன்சைடு எத்து விட்டு இருந்தா அங்க நஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் பாக்குறீங்க, இதுதான் என்னுடைய பழைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பழைய வாழ்க்கை. அவாய்ச்சறுப்பு தான் இருக்கும். எனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஷூ வாங்கி கொடுன்னு வாழைத்தார தூக்கினே சுத்தின்னு இருந்தேன். நான் யாரையும் நொந்துக்கல, அது அவ்வளவாவது குத்தாங்களே எங்க அப்பா அம்மா, என்னுடைய குடும்பம், அதுக்கு நன்றி உள்ளவனாக்குறேன். நான் கடந்து வந்த பாதையை சொல்லின்னுக்கிறேன். கட்சி வரலாம் அந்த ஷூ வாங்கி கொடுக்கல அவங்க, ஏன்னா காசெல்லாம் தட்டு வரிசைக்கு சரியா போயிடுச்சு. லாஸ்டா இல்லப்பா ஷூ வாங்க முடியாதுன்ட்டாங்க. இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட், பின்னணி தான் என்னுடைய பின்னணி. செகண்ட் பியூசி சோஷியல் டேல இங்க டைம் பிளாக்ல ஒருத்தங்கிட்ட ஷூ வாங்கின்னு போயிட்டு அவன் வந்து நின்னுக்கிறான். அங்கவே எங்க அப்பா வந்துக்கிறாரு மரியாதை வழி. ஆமா,
இது நம்முடைய பின்னணி. ஆனா இன்னைக்கு வைக்க இடம் இல்லாத அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வைக்க இடம் இல்லை, வைக்க இடம் இல்லை. ஒரு சில வீடுகள், நான் டொமினியன் ஹார்வெஸ்ட் ஊழியத்தை ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் என்ன கேட்குவாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளும் ஒரு அபிஷேகம் இருக்குமே, ஒரு அனாயிட்டிங் இருக்கும், உனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் எந்த வீட்டுக்குள்ள காலடி வைக்கிறேனோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ஆண்டவர் எனக்கு குத்துக்கிற அபிஷேகம். நம்பி உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பிரியாணி போட்டு வெயிட்டா காணிக்க குத்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க. அதை செய்யாதவங்க தான் என்ன நினைச்சுக்கிறீங்க என்னை பத்தி. ஒரு வீடு சந்திக்கிற நாட்கள் ஆரம்பத்துல போனா பெயிண்ட் அடிக்கல, புகைப்பட்டு கருப்பாயிட்டுக்குது. மூட்டை கட்டி துணிகளை வரிசையா அடைக்கிட்டு அந்த துணிய புடவை போத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு 4 பேருக்கு ஜாஷா மேரியா மக்கறோம். எங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, பாய் இல்லை, ஒரு சேர் இருக்குது, ஒரு கை ஒஞ்சிட்டு இருக்குது. நம்ம உக்காந்தா அது ஒஞ்சிடும், நம்மளுக்கு நல்லா தெரியும். உட்கார துணிச்சல் வரல. நான் என்ன பண்ணேன், சரி இந்த புடவையை இழுத்து இதுல உக்காந்துடலான்னுட்டு அவங்க அழுக்கு மூட்டையை கட்டி மறைச்சி வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரில, புடவையை இழுத்துட்டேன். பார்த்தாங்க என்ன கட்டி வச்சுட்டு இருக்குது. அந்த வாசல்ல விட்டு வர்றப்போ அழுது அந்த வாசல்ல காலை வச்சு அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனா என் வீடு அப்படி இல்லை. வேணும்னா மீட்டிங் முடிஞ்சோன்னா சாப்பிட்டு என் கூட வாங்க, ஓரண்ட் லைன்ல தங்குது அந்த வீடு. என் வீடு அப்படி இல்லை. அப்படியாப்பட்ட டைல்ஸ் போட்டு வீட்டை கட்டிக்கிறாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்தா அந்த டிவி அறையெல்லாம் இல்ல. அவங்க வீட்டுல ஒரு ரூம்லயும் ஒரு டிவி இருக்குது, எங்க போனாலும் வர இருக்கிறது. என்ன சொல்ல வரேன், நம்முடைய கடந்த காலம் எப்படின்னா கிட்டும், கர்த்தர் உள்ள வந்தா இப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆசீர்வாதமா இரு, நல்லா இரு, ஆனா தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதாவது அடுத்து, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் கர்த்தரை மறவாமலோ. நெக்ஸ்ட், என் சமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரி. இருதயத்துல சொல்லாத. என்னன்னு, நான் கட்டின சர்ச்சு பத்தியா, அதுவும் லைட் எல்லாம் போட்ட பிறகு ரொம்ப அப்படியே கிளாமர் ஆகுது, இல்ல குளோரியஸ் ஆகுது. அப்படியே வந்தவன் அப்படியே மிடுக்கா, அப்படியே ஸ்டைலா, தலைக்கிழகுனி, நெஞ்ச நிமிர்த்தாத, இறக்கு இறக்கு, மூச்சு பிடிக்காத, மூச்சு விடு, கீழே கீழே, பெண்டாவு, மூஞ்சி தூக்காத, தலை தூக்காத, நான் பார்க்காத, என் சமர்த்தியம் சொல்லாத, என் கைபலன்னு சொல்லாத. ஒரே தொடு இங்க தொட்டார்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஒரே தொட்டு இங்க கை வச்சாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருப்ப. ஆமா, உன் தலை ஒரு பக்கம், உங்க ஒரு கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ இருதயத்துல சொல்லாத. வாயில சொல்றதுக்கு அப்புறம் கிட்டும், எங்க சொல்லாத, உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உன்னை கோடியா ஆசீர்வதிக்கிட்டோம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். புரியுதா? அது ரொம்ப தெளிவாக்குறேன் நான். கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிக்கிட்டோம். எல்லாம் கார் வாங்குங்க, எல்லாம் பங்களா வாங்குங்க, எல்லாம் வசதியா இருங்க. ஆண்டவரை மறக்காதீங்க. எப்படி? ஆண்டவரை மறக்காதீங்க. அதான் 7வது, கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இரு, கவனமாயிரு, கருத்தாயிரு. அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. அவரை நினைச்சுக்கோ, உன் தேவனாகிய கர்த்தரை நினைச்சுக்கோ. எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டா நம்மளுக்கு தலை காலு புரியுறது இல்லை. ஆமா தானே? அப்படியே வானத்துக்கு கூட என்ன பண்ணுவான், we are so excited, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
ரிமெம்பர் த லார்ட் யுவர் காட். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உனக்கு இதெல்லாத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தவர் கர்த்தர். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்தார். யார் கொடுத்தது? சத்தமா சொல்லுங்க. யார் கொடுத்தது? கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கொஞ்சம் பின்னால 2 வசனத்தை நான் வேணும்னே விட்டுட்டேன். 19, 20. ஆமா தானே? அந்நிய தேவர்களை நீ வணங்க போனா இன்னும் ஆகும் நாங்க சொல்லிக்குது. நம்ம யாரும் அதுக்கு போக மாட்டோம் அப்படின்னு உங்களை நம்புறேன். யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துடாதீங்க. யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? பார்த்து சொல்லு. என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? உனக்கு எதனா தெரியணும்னா ஆண்டவர்கிட்ட கேள். இன்னொரு பெஸ்ட் ஆலோசனை சொல்லிட்டா, எதையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத. எதுவும் தெரியாம இருக்கிறத ரொம்ப நல்லது. ஹலோ, புரியுதா? கியூரியாசிட்டி வேணாம், ரொம்ப ஆர்வம் வேணாம். குறு 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 காதை கிளீன் பண்ணி கேட்கறதெல்லாம் வேணாம். உன்னுடைய மூளை இருதயம் என்ன குப்பை தொட்டியா? முனிசிபாலிட்டி குப்பை தொட்டியா? எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீயாயிரு. தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. ஏன்? அவர் எப்படிப்பட்டவர் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? வாசிங்க 7ஆம் அதிகாரம் 13 15 வரை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13 15 வரை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை அது வேணாம், பகைக்கிறவர்கள் மேல கூட அது வர வேணாம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. எப்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஜோரா காணிக்கை செலுத்தலாம். ஆகவே உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கூடார பண்டிகை உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. உண்மையா எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஏன்னா கவனமாயிரு, கருத்தாயிருன்னு சொல்லிட்டாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில கவனமாயிரு, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளை வளர்ப்பதில, சமுதாய வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, உன் ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. அப்போ இந்த தேவனாய் மறவாதபடிக்கு கவனமாயிரு, கருத்தாயிருன்னு சொன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படித்தானே உட்காரணும்? அங்கங்க பாதி இடம் காலி ஆயிடுதே. அப்ப தேவனை நீ மறந்துட்டேன்னு அர்த்தம் அல்லவா? எங்க போய் என்ன சாதிக்க முடியும்? நீ ஆண்டுடைய சமூகத்தில் இல்லாம ஓய்வு நாளில வேற எங்க போய் என்ன சம்பாதிச்சுக்க முடியும்? என்ன சாதிச்சுக்க முடியும்? என்ன ஆதாயப்படுத்திக்க முடியும்? முடியாது. வெறும் பாத்திரமாய் தான் திரும்பணும். ஆகவே தேவனை மறவாதபடிக்கு கவனமாயிரு, கருத்தாயிரு. மறக்காத. ஓய்வு நாள் அவருடையது, அதை மறக்காத. அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு, உனக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தா அவர் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவரை நேசித்தால் அவர் உன்னை என்ன பாசித்த? உன் மீது அன்பு வைத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன் ஆடுகளின் பெருக்கத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் மாட்டு தொழுவத்தை ஆசீர்வதிக்கிறவர். உன் மாப்பெசிறு தொட்டி எண்ணெய் குடம் போகையிலும் வருகையிலும் முன்னும் பின்னுமாய் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்க செய்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அல்லது கவனமாயிரு, கருத்தாயிரு. ஹல்லேலூயா. இருந்தா என்ன நடக்கும்? இருந்தா என்ன நடக்கும்? நீ கட்டாத வீடுகளில் உன்னை குடியேற பண்ணுவார். நீ நடாத மரங்களின் கனியை புசிக்க செய்வார். நீ வெட்டாத துருவுகளின் தண்ணீரை குடிக்க செய்வார். ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். அவரை மறவாமல் எச்சரிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம் இரு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய வருமானத்துல ஆண்டவரை கனம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஆண்டவரை கனம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நன்மையில ஆண்டவரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்சியா இவர் இங்க வருவாருன்னு எங்களுக்கு தெரியும்னு நினைக்காத. நீங்க நன்றாய் இருப்பதற்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரிடத்துல உதாரத்துவமாயிருங்கள். லிபரலா ஆண்டவருக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்க குடும்பங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கிற நிலைமையிலே வைப்பேன். வாதை உன் கூடாரத்தை உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போ. ஆபத்து நேரிடாது, குறைவு ஏற்படாது. ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப டென்ட் காலி பண்ற நேரம் வந்துச்சு. என்னது? போட்ட கூடாரத்தை காலி பண்ணின்னு வீட்டுக்கு போய் தன்னுடைய சொந்த காரியங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்லா கவனிங்களேன். திரும்பி போறப்போ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போவாங்களாம். அந்த ஜெபத்தை நீங்கெல்லாம் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நைட்டு மிஸ் பண்ணாம கூடாரத்துக்குள்ள போய் ஒரே நிமிஷம், 1 hour தேவையில்லை, 1 நிமிஷம், ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் கூடார பண்டிகைக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டும். அடுத்த வருஷம் நான் கூடார பண்டிகைக்கு வரும் பொழுது இந்த சூழ்நிலை மாறி இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லி இன்னைக்கு அங்க சாப்பிட்றதுக்கு முன்னால, சாப்பிட்றதுக்கு பின்னால, எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு ஒரே நிமிஷம் முழங்கால் படிட்டு, அப்பா இந்த 7 நாள் என்னால் முடிந்தவரை உம்முடைய சமூகத்துல இருந்த, உம்மை துதிச்சேன், உம்மை ஆராதிச்சேன், உமக்கு ஐக்கியத்துல கலந்து கொண்டேன், ஃபெலோஷிப்ல கலந்து கொண்டேன். இப்போ ஏன் என்னால முடிஞ்ச காணிக்கைய கூட படைச்சிட்டேன். இப்ப திரும்பி போறேன். என்னை கைவிடாதீங்க, என்னை நெகிழ விடாதீங்க, எனக்கு கண்ணீரை வர வைக்காதீங்க. எல்லாம் எனக்கு வெற்றியா முடியணும், எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா முடியணும், என் ஜெபம் கேட்கப்படணும், திருமண காரியங்கள் நடக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் நடக்கணும், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் நடக்கணும், சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் நீங்கணும், சுகம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், நீர் என்னை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்த தேவன் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.